பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் பிரசங்கி 5வது அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பாருங்கள், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம், கருத்தான ஜெபம். எலியா என்பவன் நம்மை போல பாடுகள் உள்ள மனிதனாய் இருந்தாலும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அந்த கருத்தான ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆகையால் நம் மனம் பதறி ஒரு தெய்வ சமூகத்திலே நாம் சொல்லும் போது அநேக நேரங்களிலே இன்றைக்கு சபைகள் வியாபார கூடமாகி கொண்டிருக்கிறது. மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியங்கள், தெய்வ சமூகம் என்று பயம் இல்லாதபடி அரசியல் பேசப்படுகிறது. இன்றைய நாட்களிலே சத்துரு சபைகளின் மூலமாய் அநேக தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தெய்வ பயம் இல்லாதபடி ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க அருமையான தாயே, தகப்பனே, அருமையான சகோதரிகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கருத்தான ஜெபம். கர்த்தர் வானத்தில் இருக்கா, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவருடைய பாதபடியிலே நாம் இருக்கும் போது, ஒரு தகப்பனுடைய பாதபடியிலே இருந்து ஒரு பிள்ளையானவருடைய காரியங்களை தகப்பன் அறிவது போல நமக்கு இன்னது வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதுபோல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. ஆகையால் நாம் பேசும்போது மிகவும் கருத்தாகவும் தெளிவாகவும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஞானமாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய மனம் பதறி ஒரு வார்த்தை காரணம், நம்முடைய வழிகளை பார்க்கிலும், நம்முடைய எண்ணங்களை பார்க்கிலும், நம்மை குறித்த தெய்வ சிந்தனையானது அது உயர்ந்ததாய் காணப்படுகிறது. காரணம், அவர் உயரத்தில் இருக்கிறபடியால் நாம் உயரத்தில் உள்ளவைகள் இல்லை என்றால் மேலானவைகளையே நோக்க கடவோம் என்று கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அதுபோல நாவு என்பது ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடக்கூடிய ஒரு பவர் உள்ளது. அந்த நாவின் கீழ் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. பாருங்கள், சில வார்த்தைகள் சிலரை நொறுக்குகிறது, சில வார்த்தைகள் உருவாக்குகிறது. அதுபோல நாம் இன்றைக்கு சில வார்த்தைகள் கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில், அது கர்த்தருடைய வேதம் சொல்லுவது போல நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன். God bless you all.